அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் ஆசிரியை ராபியத்துல் பஸ்ரியா. ஒரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மருமகனான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி, எந்த கபர்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறதோ அந்த கபரெல்லாம் தரைமட்டமாக்காமல் வந்துவிடாதே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இதுல கேள்வி என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிக் கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நீங்களும் உங்களுடைய கூட்டமும் இதுவரை எத்தனை தர்காக்களை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறீர்கள் என்பதை தெளிவுபடுத்தவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மருமகன் அலியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல 1609வது ஹதீஸ். அது என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, அவங்க சொல்றாங்க, லா ததா அலல் அர்லி கப்ரன் முஸ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு. அலி இப்னு அபி தாலிப், அந்த ஹதீஸை விட அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் அபுல் ஹய்யாஜ்ங்கிற தளபதி அனுப்புறாங்க. அனுப்பி சொல்றாங்க, என்னை ஒரு வேலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அந்த வேலைக்கு நான் இப்ப உன்னை அனுப்புறேன். அது என்ன வேலைன்னு சொன்னா, எல்லா கபரையும் உடைக்கிறது. அதுக்கு நீனு போ. அப்போ அசுக்க அலாமா பாசனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை செய்வதற்காக என்னை அனுப்பினார்கள். அந்த வேலைக்காக நான் உன்னை அனுப்புகிறேன். அது என்ன வேலை என்று சொன்னா, அல்லா ததா திம்சாலன் இல்லா தமஸ்தஹு வலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு. உயரமாக இருக்கப்பட்ட எந்த கபரா இருந்தாலும் தரமட்டமாக்கிட்டு வா என்று கட்டளையிட்டார்கள். முஸ்லிம்ல 1609 இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில் என்ன கேட்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபரை உடைக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க. நீங்களும் 25 வருஷமா சொல்றீங்க, 80ல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். 25 வருஷம் ஆயிடுச்சு, எங்கேயாச்சும் கபரை உடைச்சிங்களா கேட்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். கபரையும் உடைக்க வேண்டும், அது எப்ப செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எப்ப செய்யணும் தெரியுமா? அதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே தரும்போது தான் செய்ய வேண்டும். மக்காவுல காபத்துல்லாவுல 360 சிலைகளை வச்சு வணங்கினாங்க. எந்த சிலையும் ரசூலுல்லாஹ் உடைக்கவே இல்லை மக்காவுல இருந்த வரைக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு, அவங்க ஒரு பக்கம் தொழுதுட்டு இருப்பாங்க. எப்போ உடைச்சாங்க? அதெல்லாம் மக்காவுக்கு போய் மதீனாவுக்கு போய் ஆட்சியை உண்டாக்கி பிறகு படையெடுத்து வந்து மக்காவை ஜெயிச்சு காபத்துல்லாவுல நுழைகிறாங்க. அங்க இப்ராஹிம் நபி சிலை இருக்குது, இஸ்மாயில் நபி சிலை இருக்கிறது. எப்போ உடைக்கிறாங்க? அப்ப இந்த காபத்துல்லாவை வெற்றி பெற்ற பிறகுதான் அதை உடைச்சாங்களே தவிர, மக்காவுல இருந்த 13 வருஷம் உடைச்சாங்களா? உடைக்கல. 13 வருஷம் உடைக்காதனால இருந்துச்சு. அது 13 வருஷம் உடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு 19 வருஷத்துக்கு பிறகு காபத்துல்லாவுக்கு வர்றாங்க. அந்த சிலைகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உடைச்சாங்கன்னு புகாரில கூட இந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது தான் உடைச்சாங்க. அதாவது 1601 புகாரியில 1601வது ஹதீஸை பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லா மக்கா வெற்றி பெற்ற பிறகு நுழையிறாங்க. நுழைஞ்சவன என்ன செய்யறாங்க, அஹ்ரஜு சூரத்தை இப்ராஹிம, அப்பதான் பாக்குறாங்க ஃபீஹில் ஆலிஹா அமரபிகா, அதை அப்புறப்படுத்த சொல்லி உத்தரவு போட்டார்கள். உஹ்ரிஜத், அவற்றையெல்லாம் வெளியேற்றப்பட்டது. அஹ்ரஜு சூரத்தை இப்ராஹிம இஸ்மாயில், இப்ராஹிம் நபி இஸ்மாயிலுடைய சிலைகள் எல்லாம் அதுக்குள்ள இருந்தது. எப்போ உடைச்சாங்க? மதீனாவுல போய் கபரை உடைச்சாங்க. எப்போ? மதீனாவுல தான் ஆட்சி வந்துருச்சு. ஆட்சி அதிகாரம் நம்முடைய கையில் இருக்குமையானால் அப்பதான் உடைக்கலாம். இப்பவே உடைச்சேன்னு வைங்க, நாளைக்கு அதை விட 3 மடங்கு பெருசா கட்டிவிடுவானே. அப்ப எப்ப கட்டாம இருப்பான்? நம்ம கிட்ட கட்டின தொலைச்சு விடுவான். உடைக்கவும் செய்யணும், கட்டுன பிச்சு எடுத்து அப்பதான் கட்ட மாட்டான். அப்ப அழிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும், திரும்ப வராத வகையில் அழிக்கணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட பிரச்சாரம் தான் பண்ணணும். உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாவம், அதனால அவ்வளவு பெரிய பாவத்தை செய்றீங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, நீங்க போய் உடைச்சு விட்டு செய்யக்கூடாது, இருக்கிறத பெருசாக்கிட்டு கூடாது. அதனால செய்யல.